வணக்கம். நம்ம இன்னைக்கு மந்த்லி அண்ட் வீக்லி அனாலிசிஸ் பத்தி ஒரு சின்ன தொகுப்பாய்வு பார்த்துடலாங்க. நம்ம இன்ட்ராடே ட்ரேடர் என்ன இருந்தாலும் மார்க்கெட்டு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்கான லாங் டைம் அனாலிசிஸ் தாங்க. நான் ஆக்சுவலா இங்க வந்து நிஃப்டியுடைய டே சார்ட் வச்சிருக்கேன். இந்த சார்ட்டை நான் வந்து இடையில லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இந்த 24,545 பிரேக் டவுன் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இது பல இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். அதனால தான் நான் அந்த விலையை வந்து பிரேக் டவுன் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நான் அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட்டு இந்த லைனை வந்து டச் பண்ணிட்டாங்க. ஆனால் கீழே க்ளோஸ் வைக்கல. அது மட்டும் தான் நமக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம். இதே வந்து கீழே க்ளோஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டு டெஃபினட்டாக வந்து 24,000க்கு வர்றதுல சந்தேகமே இல்லைங்க. பார்ப்போம் நாளடைவில் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த தொகுப்புல பார்க்கலாங்க. ஆக்சுவலா வந்து இதை நான் மந்த்லி அனாலிசிஸ்ல நான் எது கொண்டு வரேன் அப்படின்னா, மந்த்லியில மேக்ஸ் ஆஸ் பர் மேக்ஸ் வேல்யூ படி 24,002 வந்தா பை ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்ங்க. 24,002 வரைக்கும் இந்த வீக்கே வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மந்த் 24,002 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விலை. அந்த இடத்துக்கு வந்தா பொசிஷனலா நீங்க வந்து பை எடுக்கலாம். ஆனா ஹெட்ஜிங்கோட எடுங்க. யார் சொன்னாலும் கேட்காதீங்க. நான் சொன்னாலும் இதே தான் சொல்லுவேன். அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 23,888 இருக்குங்க. இது டே கேண்டில் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா இந்த கேண்டில் இங்க வந்து ரீடெஸ்ட் கண்டிப்பா எடுப்பாங்க. 23,910 வரைக்கும் இந்த மந்த் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவே இந்த மந்த்துடைய கீ வேல்யூ பாத்தீங்கன்னா 24,992ங்க. இதை எப்ப போய் டச் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடம் ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒண்ணு மார்க்கெட்டு நாளைத்த ஹை லோவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதத்திற்கே நான் வந்து எப்படி வந்து ஒரு டே ஓபன் ஆகும்போது செகண்ட் கேண்டில் இம்பார்ட்டன்ட் சொல்றனோ இதே பதிவை நான் வந்து இன்னொரு வீடியோ பதிவிலையும் நான் சொல்லியிருப்பேன். செகண்ட் கேண்டில் இந்த மந்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒரு உதாரணமா நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லாஸ்ட் மந்த் நடந்த செகண்ட் கேண்டில் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி பாருங்க. இது வந்து ஜூலை 1, ஜூலை 2 உடைய ஹை 25,608ங்க. 25,608. அதுவே அதனுடைய லோ 25,378. 25,378. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். என்ன காரணத்துக்காக நான் அதை சொன்னேன் அப்படிங்கிறது. எப்பொழுதுமே அந்த செகண்ட் கேண்டில்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விலைங்க. அந்த இடம் வந்து தான் டிசைடிங் ஃபேக்டர். இவ்வளவு தூரம் வந்து கீழே இறங்குனதை பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த இடம் வந்து உடைகிறதுக்கு ரொம்ப நேரம் அப்படியே கஷ்டப்பட்டு கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும். இங்க 1ஆம் தேதியில 30ஆம் தேதி இது வந்து 1ஆம் தேதி வைக்கக்கூடிய 2ஆம் தேதி வைக்கக்கூடிய ஹை, இது அன்னைக்கு முடியக்கூடிய லோ. பட் இத வந்து என்ன பண்றாங்க, ஹைய வந்து ரீடெஸ்ட் பண்ணல. அதாவது இதுக்கு முன்னாடி வச்ச ஹைய ரீடெஸ்ட் பண்ணல, மேல வைக்க முடியல, க்ளோஸ் வைக்க முடியல. அங்கிருந்தே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், லாஸ்ட் மந்தோட ஹையை எப்ப பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்பதான் அப் ட்ரெண்ட்னு நான் லாஸ்ட் மந்த் வீடியோல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிற விதம். நான் வந்து இதை வச்சு நம்ம ஆப்ஷன் பண்ண முடியாது. இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத தான் நான் வந்து ஒரு வீடியோல சொல்லிட்டு இருக்கிறேங்க. இப்ப இந்த ஹையை பிரேக் டவுன் பண்ண முடியல, ஆனா லோல பிரேக் டவுன் உடனே ஆச்சான்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் கன்சாலிடேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. லாஸ்டா வந்து 10th ஜூலை அன்னைக்கு தான் வந்து
க்ளோசிங் வந்து கீழே வைக்கிறாங்க. இங்கேயும் கீழே வச்சாங்க, பட் அடுத்த நாளே மேல போயிடுச்சு. இந்த இடத்துல க்ளோஸ் வச்சு கீழே வச்ச க்ளோஸ் எகெயின் ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுதான் வந்து செகண்ட் கேண்டிலுடைய முக்கியங்க. இதனாலதான் நான் சொல்ல வரேன், மார்க்கெட்டை வந்து இந்த செகண்ட் கேண்டில் அப்படிங்கிறது நாளைக்கு வரக்கூடிய ஹையும் லோவும் இம்பார்ட்டன்ட் இந்த மந்த்துக்கு. அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகி தான் வந்து மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். அது அப் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டா இருந்தாலும் சரி. நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதத்துக்கு ஒன்று, நாளைக்கு இந்த மார்க்கெட்டு கீழே இறங்க முடியாம மேலேயே நிக்கிறான் அல்லது கேப் அப் ஆகி மேலே போறான் அப்படின்னா கண்டிப்பா இந்த விலையில வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போயிருப்பான். அப்படி போகக்கூடிய பட்சத்துல இந்த வாரத்துடைய பதிவுகளையும் நம்ம பார்க்கணும். நான் அதை இன்னொரு இதுல காமிக்கிறேன். அப்படி நம்ம எதிர்பார்க்கும் போது மார்க்கெட்டு இந்த மந்த் இப்படியே திரும்பி மேல போறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கூடாதுங்க. அது 24,992 வரைக்கும் போய் ரீடெஸ்ட் ஆகி கீழே விழுகலாம், வேகமா விழுகும் அப்படின்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடம் வந்து போகுது அப்படின்னா புல் பேக் ஆகி மேலே போனா இதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். இந்த வாரத்திற்கு உண்டான தொலைவு வந்து 24,808 இருந்து 24,302 வீக்லி லைன் வேற குறுக்க இருக்கு. ஸோ எத்தனை தடைகளை நம்ம தாண்டி மேலே போக வேண்டியதா இருக்கு பாருங்க. இப்ப இந்த 808 பிரேக் டவுன் ஆகி பிரேக்அப் கொடுத்து மேலே போறான் அப்படின்னா கண்டிப்பா 992 வந்து இந்த மந்தோடைய டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் நான் மந்த்லி கீ வேல்யூவா கொடுக்குறேன். இந்த விலை வரும்போது மார்க்கெட்டு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு தெரியும். ஃபர்தரா அங்கிருந்து கீழே விழுகத்தான் பார்க்கும். ஒரு வேளை மார்க்கெட்டு கீழே ஓப்பன் ஆயிட்டான் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சௌரியமா போயிடும். அது கண்டிப்பா அப் ட்ரெண்ட் இல்ல டவுன் ட்ரெண்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்படி நம்ம பார்க்கும்போது இந்த வீக்குடைய தொலைவு 302ங்க. இது இப்படியே வந்து கீழே விழுக போறது கிடையாது. இது போகுது அப்படின்னா திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இந்த லைன் அடிச்சு திருப்பி தான் கீழே விழுகும். இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கீழே க்ளோஸ் வச்சுட்டாலே. ஸோ அது ரீடெஸ்ட் ஆகி நம்ம திருப்பி இந்த இடத்துல ரீடெஸ்ட் வரும்போது நீங்க போய் புட்டை எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பொசிஷனலாக போகாதீங்க. எப்பவுமே ஆப்ஷன் பையர் நம்ம லாங் டைம் வியூ மட்டும்தான் நம்ம பண்ணிக்கணும். பட் எதை நோக்கி போகலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இப்படிதான் போகணும் அப்படிதான் போகணும்னு பிளைண்ட் ட்ரேடுக்கு போக வேண்டாங்க, அசம்ஷன் ட்ரேடுக்கு போக வேண்டாம். ஸோ அதனால வேல்யூஸோட மூவ் பண்ணுவோம். நம்ம இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவு மூலம் தெரியப்படுத்துறோம். இப்ப இந்த லோவை கட் பண்ணாங்கனாலே கண்டிப்பா வந்து மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண போறான் அப்படின்னு அர்த்தம். இந்த லோவை கூட நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த லோல இருந்து திருப்பி வந்து ரீடெஸ்ட் இந்த லோ வரைக்கும் அடிச்சு கீழே விழுகும் போது 302 நோக்கி வரலாங்க இந்த வீக். பட் இந்த 302ல இருந்து ஒரு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா இருக்கலாம். 202 அது வரைக்கும் வந்துட்டு திருப்பி புல் பேக் தான் ஆகும். ஒரே அடியா இந்த வீக்கே வந்து 24,002 வராதுங்க. அப்படியெல்லாம் வந்து மார்க்கெட்ல மாயாஜாலமா நடக்கவே நடக்காது. ஸோ ஒரே நாள்ல ஏன் அங்கே நாளைக்கே ஓப்பன் ஆனா இந்த இடத்துக்கு வரலாம் இல்லையா, அதெல்லாம் நடக்காது. அது ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மெதுவா வரும். ஆனா இந்த கோடை தாண்டும் போது இன்னொரு வேகம் அதிகமா இருக்குங்க. ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம்ல வந்து இது இதை இறங்காத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். இதை இறக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கீழே இறங்கும். கீழே இறங்குனா ஃபுல்லா இங்க கீழே இறங்கிட்டே இருக்காதுங்க. இயர்லிலேயே ஒரு கீ வேல்யூ இருக்கு. நம்ம இதெல்லாம் தாண்டி தான் அங்க மேல போயிருக்காங்க. இந்த கீ வேல்யூலாம் பாருங்க டச்சே ஆகாதுங்க, மேல பறந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குங்க. அதாவது இந்த ரீசெண்டா வச்சிருக்கிற லோ ஆக்சுவலா இந்த லோல இருந்து பாத்தீங்கன்னா 24,368 24,378ங்க. இந்த லோல இருந்து 378ல இருந்து இந்த ஹை 124,164 இந்த புள்ளி வரைக்கும் வந்து ஒரு கேப் இருக்கு. ஃப்ரீ ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. இந்த இடம் வரும்போது முடிவு பண்ணிக்கலாம், பார்க்கலாம்.
ஸோ இந்த கேப் வந்து இன்னும் ஃபில் ஆகாம தான் இருக்குங்க. இங்கே மார்க்கெட் ஒரு நாள் வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆனது, அடுத்த நாள் மார்க்கெட் இங்கிருந்து போனது, இந்த கேப் ஃபில் இருக்கு. இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் நியர்பையா வரும்போது அந்த இடத்துல நீங்க வந்து இந்த லோவையும் ஹையையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதர்வைஸ் வந்து இந்த பை லைன் அதே மாதிரி இந்த மந்த்துக்கு வந்து செல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா 25,112ங்க. 25,112 போனா செல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,198ங்க. இது வந்து மந்த்லியில ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா படி எடுக்கக்கூடிய விலை இது, அவ்வளவுதான். பட் இதை வந்து உடைச்சிட்டு இது அப் ட்ரெண்ட் எல்லாம் போகும்போது இதெல்லாம் காணாம போயிடும். சரிங்களா? அது வந்து இங்க வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேல போனா ஹெல்த்தி கரெக்ஷன் தான் எடுத்துக்கலாம். கண்டிப்பா மார்க்கெட் இந்த ஹையையும் தாண்டும், இதுக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஹையையும் தாண்டும். இன்னொரு வித்தின் 3 மந்த்ல 27,000 நோக்கி கண்டிப்பா போகுங்க. அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது. ஸோ அதுக்குண்டான காலம் எடுக்கும், அவ்வளவுதான். இவ்வளவு இன்னும் கீழே கரெக்ஷன் ஆகி வந்தா இன்னும் மேல ஸ்பீடா போகும்னு அர்த்தம். அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, பார்க்கலாம். நம்ம இயர்லியில வந்து பை லெவல் பாத்தீங்க அப்படின்னா 21,800 வரைக்கும் மேல இதுல இருந்து இயர்லியிலேயே பை லெவலா இருந்ததுங்க. இந்த இடத்துல இருந்து போன மார்க்கெட் தான். இதெல்லாம் நம்ம கேட்ச் பண்ணிட்டு முடியுமான்னு எனக்கு தெரியல. அது போன இடமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த லெவல்ஸ்லாம் இங்க வரும்போது நம்ம பார்த்துக்கலாங்க. இதுக்கு கீழே இறங்க வாய்ப்பே கிடையாதுங்க. 23,910 தான் லாஸ்ட் கரெக்ஷன். ஆனா அது வரைக்கும் இந்த மந்த் செல்லிங் ஆகத்தான் வாய்ப்புகள் தெரியுது. பட் செல் ஆனாலும் நம்ம எப்படி எடுக்கணும், இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுத்து ஹெல்த்தி கரெக்ஷனாக தான் எடுத்துக்கணும். நம்ம இது நல்ல ரீடெஸ்ட் எடுத்தோம்னா நல்ல வேகமா மேல போயிருங்க. பார்ப்போம். இதே வீக்லி அனாலிசிஸா பார்த்துருவோங்க. பேங்க் நிஃப்டி மந்த்லி லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியில யார் ட்ரேட் பண்றீங்களோ இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா பை லெவல் அப்படிங்கிறது 54,302ங்க. இதுக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா 54,188. இந்த இடம் வரும்போது நீங்க ஹெட்ஜஸோட போங்க. தயவு செய்து ஹெட்ஜஸ் இல்லாம யார் சொன்னாலும் ட்ரேட் பண்ணாதீங்க. நானே அதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த இடம் வரும்போது தைரியமா வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கலாம். ஏன்னா அந்த இடம் வரும்போது நீங்க தைரியமா ஹெட்ஜஸோட மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஒரு மினிமம் நல்ல ஒரு கரெக்ஷன், இந்த கரெக்ஷன் ஆச்சுன்னா நல்ல பை ஆக வாய்ப்பு உண்டுங்க. இதுக்கு இடையில 55,617 ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டா இருக்குது. இது பார்ப்போம். சாரி, 55,412ங்க. இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்குது. 200 பாயிண்ட் இருக்கு. பார்ப்போம் இந்த சப்போர்ட்டை என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த மந்தோடைய கீ வேல்யூ அப்படிங்கிறது 56,378ங்க பேங்க் நிஃப்டிக்கு. அதே வந்து இந்த மந்த் செல் ஆகணும் அப்படின்னா 57,012 வந்தா செல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 57,098ங்க. நீங்க வேல்யூஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ப்போம். நீங்க இது பக்கமா வரும்போது கூட நான் வந்து மென்ஷன் பண்றேன். இதே நிஃப்டி வந்து வீக்லி அனாலிசிஸ் பார்த்துடலாங்க. நிஃப்டி வந்து இந்த வீக் வந்து 24,315 வந்தாதான் வந்து பை ஆகிற மாதிரி எனக்கு காமிக்குது. இது ஆக்சுவலா ஸ்டாப் லாஸ் லைனுங்க. ஸ்டாப் லாஸ்ல தான் இப்ப பையே ட்ரிகர் ஆயிட்டு இருக்குது. ஸோ அதனால 24,315 வரைக்கும் தாராளமா எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். அதுக்கு கீழே போச்சுன்னா 24,219 வரைக்கும் இந்த வீக் போற மாதிரி காமிக்குது. ஆனா இந்த வீக் வந்து 24,696 டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடிய வேல்யூங்க. இந்த இடம் வரும்போதுதான் இந்த வீக்கே முடிவு பண்ணும். இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே மேல போனா 25,178 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. பார்த்துக்கலாம். அது எப்படி எப்ப போகும்னு சொல்ல முடியாது. 25,118 நம்ம கிட்ட 112 வரைக்கும் காமிக்குது. பார்ப்போம். அப்ப என்ன மாதிரி இந்த இடம் வரும்போதெல்லாம் நான் வந்து டே டைம்ல நான் இன்ட்ராடே வேல்யூஸோட நான் உங்களுக்கு அதை நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். அது பார்த்துக்கிட்டாலே போதுமானதுங்க. சும்மா ஓவராலா இது வந்து லாங் டேர்ம்ல இந்த மார்க்கெட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இப்ப பார்க்கணும். அதர்வைஸ் வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேடர் பொசிஷனலா யாரும் போகாதீங்க. இந்த வேல்யூஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீக் வந்து 24,315 வந்தா பை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவே வந்து 25
178 போனா செல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதனுடைய டிசைடிங் ஃபேக்டர் 24,696 செயல்படுங்க. ஸோ இந்த இடம் வரும்போது ஒருவேளை ஃபால் ஆகணும்னாலும் ஃபர்தரா 24,676 டச் பண்ணி தான் கீழே விழுகணுங்க. நான் எப்படி டே கேண்டில் சொல்றேனோ அல்லது 24,755 வரைக்கும் கூட போயிட்டு ரிட்டர்ன் அடிப்பாங்க. ஏன்னா ஒரு வால்யூம் வேணும் இல்லைங்களா? செல்லு ஏதாவது மார்க்கெட்டு செல்லிங் ஆகணும் அப்படின்னா கால் வால்யூம் வேணும் இல்லையா? அதனால கூட இது வரைக்கும் போயிட்டு கால் பிரீமியத்துல ஏத்துக்கிட்டு அப்புறமேல் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குங்க. பார்ப்போம். இந்த மாதிரி சினாரியோஸ்ல தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பார்ப்போம். ஸ்டே ஆன் வேல்யூஸ் ஒன்லிங்க. யார் சொன்னாலும் நீங்க வந்து ஹெட்ஜஸோட எடுத்து பழகுங்க. லாங் டேர்ம்ல பொசிஷன் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தா பிளைண்டா அசம்ஷன்ல ட்ரேட் பண்ணாதீங்க தயவு செய்து. ஹெட்ஜஸோட மூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து பொசிஷனல்லாம் வந்து பண்ற மாதிரி இருந்தால் நம்ம இன்ட்ராடே பண்ற மாதிரி இருந்தா நான் கொடுக்கக்கூடிய வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. அதுவே போதுமானது. ஓகேங்க. இந்த பதிவு பிடித்திருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம்.